ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு easysewingtamil. நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற நார்மல் ஊசியில் நான் 6x2 12 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி நான் சில்க் த்ரெட்டை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நாட் லாஸ்ட்டில் போட்டுட்டு நான் கீழேருந்து ஊசியை குத்தி மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஊசியில் ஒரு 2 ஸ்கால் பண்ணி நான் திருப்பி ரிட்டன் அடியிலேயே நான் ஊசியை குத்தி எடுத்துட்றேன். பாருங்கள், ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. இந்த மாதிரி நான் பக்கத்துலேயும் பண்ணுறேன் பாருங்கள். நீடியில் முதல்ல மேலே எடுத்துட்டு அந்த நூலில் ஊசியை வச்சு 2 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் உள்ளே மறுபடியும் புல் பண்ணிடுறேன். இங்கே மட்டும் நூல் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விரலில் இழுத்துட்டு டைட்டாக விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எந்தாவது ஒரு டிசைன், என்ன டிசைன் தேவையோ எந்த டிசைனுக்குமோ நம்ம நடுவு ஃபில்லிங்காக பண்ணலாம். அப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் குட்டி குட்டியாக மகந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் இது நான் கொஞ்சம் நல்லா த்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக ஃபில்லிங் பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம நெருக்கமாக வைக்க வேண்டியது இருக்கும். நான் டுட்டோரியல்னால கொஞ்சம் கலக்கமாக தான் வைக்கிறேன். ஏற்கனவே டுட்டோரியல் நம்பர் 1 போட்ட ரவுண்ட்லேயே நான் ஃபில் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம இப்போ ஆரி ஒர்க்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஊசியை வச்சு கூட நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படி தான் போடணும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.